தங்க முலாம் பூசப்பட்ட போலி தங்கத்தை புதையல் தங்கம் என கூறி விற்க முயன்ற கர்நாடக மாநில கும்பல் சங்கராபுரத்தில் சிக்கியுள்ளது. பொதுமக்களை பிடித்து மோசடி கும்பலை போலீசில் ஒப்படைத்துள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் பேருந்து நிலையத்தில் காய் கனிக்கடை நடத்தி வருபவர் பார்த்திபன். இவரது கடைக்கு சென்ற கர்நாடக மாநில நபர்கள் 5 பேர் நாங்கள் நெடுஞ்சாலைத்துறையில் வேலை செய்து வருவதாகவும், கடந்த மாதம் பெங்களூருவில் உள்ள அரண்மனை ஒன்றை இடிப்பதற்கு சென்றபோது அங்கு 2 கிலோ எடை கொண்ட தங்கத்தால் ஆன கொத்தமல்லி மாலை கிடைத்ததாகவும் கூறியுள்ளனர். அந்த மாலையை விற்பனை செய்ய முடியாமல் தவித்து வருவதாகவும், யாரேனும் ஆட்கள் இருந்தால் கூறுமாறும் குறைந்த விலைக்கு தருவதாக கூறியுள்ளனர். மாலையில் இருந்து ஒரு பகுதியை வெட்டி எடுத்துக் கொடுத்து தங்கத்தை பரிசோதித்துக் கொள்ளுமாறும் கூறியுள்ளனர். சந்தேகமடைந்த பார்த்திபன் உடனடியாக 5 பேரிடமும் விலாசங்களை கூறுமாறு கேட்டுள்ளார். இதில் 5 பேரும் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்துள்ளனர். தொடர்ந்து சுதாரித்துக் கொண்ட கர்நாடக மாநில இளைஞர்கள் உடனடியாக அங்கிருந்து தப்பித்து ஓட முயற்சித்துள்ளனர். இதனையடுத்து அக்கம் பக்கத்தினர் உதவியுடன் பார்த்திபன் 5 பேரையும் பிடித்து சங்கராபுரம் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தார். அவர்களிடம் போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் 5 பேரும் தங்க முலாம் பூசப்பட்ட கவரிங் மாலைகளை தயார் செய்து மோசடியில் ஈடுபட முயன்றது தெரிய வந்தது. இதனையடுத்து கர்நாடகாவைச் சேர்ந்த வீரு, பாலு, கல்வா, சத்துவா, லட்சுமி ஆகிய 5 பேரையும் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இதே போன்ற ஒரு பெண் உள்ளிட்ட 5 பேர் கும்பல் சில தினங்களுக்கு முன்னர் சென்னை மேற்கு மாம்பலத்தில் வசித்து வரும் மாற்றுத்திறனாளி பெண்ணான டெய்லர் ஒருவரிடம் கட்டட பணி செய்யும் போது தங்க புதையல் கிடைத்ததாகவும், அதில் சுமார் 50 சவரன் நகைகள் இருப்பதாகவும் கூறி 6 லட்சம் ரூபாயை பெற்றுக்கொண்டு போலி நகையை கொடுத்துவிட்டு தப்பிச் சென்றனர். தாம்பரத்தில் உள்ள விடுதியில் வைத்து பணத்தை பறித்துக் கொண்டு தப்பி ஓடியது தொடர்பாக தாம்பரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். 2 சம்பவத்திலும் ஒரு பெண் உள்ளிட்ட 5 பேர் ஈடுபட்டதாலும் 2 இடங்களிலும் கைவரிசை காட்டியது ஒரே கும்பலாக இருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். இதனால் இந்த கும்பல் குறித்து தாம்பரம் போலீசாருக்கு தகவல் கொடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. இதே கும்பல் குரோம்பேட்டை பகுதியிலும் கைவரிசை காட்டியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாடு முழுவதும் புதையல் தங்கம் என்ற பெயரில் கைவரிசை காட்டும் கர்நாடக கும்பலைச் சேர்ந்தவர்கள் என்றும் கூறப்படுகிறது. தமிழ்நாடு முழுவதும் புதையல் தங்கம் என்ற பெயரில் கைவரிசை காட்டுபவர்கள் கர்நாடக கும்பலைச் சேர்ந்தவர்கள் என்றும் கூறப்படுகிறது. இதனால் இதுபோல் மோசடி நடந்த அனைத்து காவல் நிலையங்களுக்கும் தகவல் அனுப்பப்பட்டுள்ளது. குறைந்த விலைக்கு தங்கம், புதையல் தங்கம் என்ற பெயரில் வரும் மோசடி கும்பலிடம் ஏமாற வேண்டாம் என்றும், அவர்கள் குறித்து உடனடியாக அருகில் உள்ள காவல் நிலையங்களுக்கு தகவல் தெரிவிக்குமாறும் போலீசார் கேட்டுக் கொண்டுள்ளனர். சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.